பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 13. அத்தியாயம் 2, பதம் 41. விவசாயாத்மிகா புத்திர் ஏகேஹ குரு நந்தன பகுசாஹாய நந்தாஸ்ச புத்தயோ விவசாயினாம். இவ்வழியிலுள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. குருவம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. நிலைத்த புத்தி, விவசாயாத்மிகா புத்தி. ஆன்மீக பாதையில் செல்லும் ஒருவர் தன் குறிக்கோளை தெளிவாக அறிந்து அதில் முழுமையாக கவனம் செலுத்துவார். அவரின் மனம் ஒரே இலக்கை நோக்கி நிலைத்திருக்கும். உதாரணம், மோக்ஷம் அல்லது கடவுளை அடைவதே ஒரே குறிக்கோள். உறுதியற்ற புத்தி, அவ்யவசாயினம் புத்தி. உறுதியற்றவர்களின் மனம் பல திசைகளில் சிதறி கிடக்கும். அவர்கள் ஒரே குறிக்கோளை நோக்கி செல்லாமல் பல ஆசைகளில் சிக்கிக்கொண்டு மன அமைதியை இழந்து விடுவர். உதாரணம், ஒரே நேரத்தில் செல்வம், புகழ், இன்பம், ஆன்மீக முன்னேற்றம் என பலவற்றை விரும்பி எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போவது. இதன் ஆழமான பொருள், இந்த ஸ்லோகம் ஆன்மீக பயணத்தில் ஒருமுகத்தன்மை, அதாவது சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. உறுதியான மனம் கொண்டவர் தன் இலக்கை அடைவதில் தடைகள் வந்தாலும் தளரமாட்டார். ஆனால் உறுதியற்றவர் ஆசைகளால் சிதறி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போகிறார். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.